இன்றைக்கி காயல் சமையல் டிப்ஸ் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜ் மெயின்டெனன்ஸ் பற்றியும் என்னோடய ஃப்ரிட்ஜை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். என்னோடது போஷ் ஃப்ரிட்ஜ், அதாவது டபுள் டோரில் உள்ளது, பெரிய சைஸில் இருக்குது. ஸோ இது இப்போ நான் க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ண அந்த பிளேட் எல்லாத்தையும் நம்ம வார்ம் வாட்டரில் நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய அந்த லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை தொடச்சி காய வச்சுருங்க. இப்போ பாருங்கள், எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் டோர் ஏர் ஃப்ளோ இருக்குது. அதனால் எல்லா பக்கமும் ஈவனாக அது கூலிங் கொடுத்துட்ருக்கு. நமக்கு கீழே இருக்கிறது பாருங்கள், இது நம்ம ஃப்ரிட்ஜில் பாட்டில் எதுவும் வச்சோம்னா பின்னாடியும் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசியஸ். இதில் பார்த்திங்களா, ஏர் ஃப்ரெஷ் ஃபில்டர் இருக்குது. இதனால் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம சில பொருட்கள் வைக்கும்போது ஒன்று ஸ்மெல் வரும். இந்த மாதிரி பாலோட வேறு ஏதாவது வைக்கும்போது அந்த ஸ்மெல் வரும். இந்த ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி வராது. அதே மாதிரி காய்கறி வைக்கிற அந்த இதுவும் ரேக் நல்ல பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. ஃப்ரிட்ஜ் கிளீனிங்கிறது ஒரு பெரிய வேலை தான். அதாவது ஒரு 3 to 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டோம்னாலும், அதுமாரி நம்ம மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக நீட்டாக வச்சுருந்தோம்னா அந்த க்ளீனிங் கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ½ டே கிட்டத்தட்ட எடுக்கும். இப்போ ஃப்ரிட்ஜை நம்ம அந்த கீழே உள்ள இந்த ரேக் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே இந்த மாதிரி மேட் ஆன்லைனில் கிடைக்கிது. ஸோ அந்த பார்த்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், எங்கே வாங்கலாம் அப்படின்றது. இந்த மேட்டை நான் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு உள்ளே க்ளீன் பண்ணுறதும் உங்களுக்கு நார்மலான அந்த வார்ம் வாட்டரில் நம்ம சாதாரணமாக டிட்டர்ஜென்ட் போட்டு நம்ம வாஷ் பண்ணாலே போதும். ரொம்ப அதிகமாக நிறைய டிட்டர்ஜென்ட் போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி எடுத்துட்டால் போதும். ஏதாவது அதிகமான கரை அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பேக்கிங் சோடா போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். சைட் ரேக்லேயும் நான் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரீசர் பகுதி மேலே உள்ளது நான் காமிச்சிட்ருக்கேன். அதில் நான் ஸ்டோர் பண்ண நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். இதில் ஐஸ் க்யூபையும் நம்ம ரேக் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சைட்லேயும் 2 ரேக் இருக்குது. அதில் நான் சில ஃப்ரோசன் ஐட்டம், ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஐட்டம் ரம்பரில் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய ஐட்டம் வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் உங்களுக்கு நீட்டாக காமிக்கணும் அப்படின்றதுனால சாதாரணமாக காமிச்சிருக்கேன். நான் வெஜிடேரியன் எல்லாமே மேலே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். கீழேயும் பாருங்கள், நிறைய ஸ்பேசியஸ் இதில் இருக்குது. இந்த ட்ரேவும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினது. ஸோ இது நிறைய இப்போ மார்க்கெட்லேயும் கிடைக்கிது உங்களுக்கு. நீங்கள் நேராக சூப்பர் மார்க்கெட்டில் போனால் கூட பார்த்து வாங்கலாம். இதுவும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த தக்காளி அதெல்லாம் நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் ஃப்ரீசரில் வெஜிடபிள் பாக்ஸில் போட்டு வைப்பேன். இதை மட்டும் நான் கொஞ்சம் அப்பப்போ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கீழே குனிஞ்சிட்டு இருக்க முடியாதுன்றதுனால ஈஸியாக எடுக்கிறதுனால பழுத்த தக்காளியெலாம் மேலே தூக்கி வச்சுருவேன். சைட் ரேக்கில் நான் சாஸ் ஐட்டம், இஞ்சி பூண்டு விழுது, தயிர், முட்டை, அந்த மாதிரி ஐட்டம், ஜாம் ஐட்டம் அதெல்லாம் வச்சுருக்கேன். அது மாதிரி மசாலா பொருட்கள், ரொம்ப நாளுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாத பொருட்களை நான் அந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கீழே இங்கே பாருங்கள், நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஒரு பாட்டிலுக்கு பின்னாடி இன்னொரு பாட்டில் வைக்கக்கூடிய அளவுக்கு. இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு பவர் கட் ஆனாலும், நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு வாட்டி பவர் கட் ஆகும், அடிக்கடி பவர் கட் ஆகும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் இதில் கிடையாது. ஏன்னா நம்ம பவர் இல்லைனாலும் 12 ஹார்ஸ்க்கு இதில் கூலிங் அதிகமாக நிற்கும். 8 to 12 hours அந்த பவர் இல்லைனாலும் நல்லாவே கூலிங் நின்றுக்கிட்டு இருக்கு. அதனாலே மெயின் ரீசன் நான் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்ம நிறைய திங்ஸ் வைக்கலாம். இதுமாதிரி ஃப்ரிட்ஜில் கீழே வைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்றைக்குமே கவரில் போட்டு வைக்காதீங்க. அப்படி கவரில் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அதுக்குள்ளே ஈரம் பட்டு காய்கறி எல்லாம் நாசமாக போயிடும். அதனால நம்ம இந்த மாதிரியான கவர் பேக் நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. ஸோ அதை மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது போக கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் விழுது அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது எப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.